வணக்கம் தமிழ் சொந்தங்களே. விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் வேளாண்மை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இரட்டை தேவைக்காக வளர்க்கப்படக்கூடிய காஷ்மீர் ஃபெவரோலா கோழி இனங்களை பற்றியும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய முக்கியமான சிறப்பு அம்சங்களை பற்றி தான் இந்த காணொலி வேலை நம்ம பார்க்க போகிறோங்க. இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட நாட்டுக்கோழி இனங்களில் ஒரு முக்கியமான கோழி இனங்களாக இந்த காஷ்மீர் ஃபெவரோலா கோழி இனங்களானது இருக்குங்க. இந்த பேர்லேயே பார்த்தீங்கன்னா இதோட பூர்வீகம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். காஷ்மீரை பூர்வீகம் கொண்ட ஒரு முக்கியமான இனங்களாக இந்த இனங்களானது இருக்குங்க. அங்கே இருக்கக்கூடிய குளிர்களை தாங்கிக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்களோட வாழ்வாதாரத்துக்கு ஒரு முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய ஒரு கோழி இனங்களாக இந்த கோழி இனங்களானது இருக்குங்க. இறைச்சி மற்றும் முட்டைக்காக இந்த கோழி இனங்களை பெரிய லெவலில் வீடுகளில் வளர்க்குறாங்கன்னு சொல்லலாம். பொதுவாக இந்திய நாட்டுக்கோழிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த சிவப்பு காட்டுக்கோழிகளை சார்ந்து அதோட டிஎன்ஏ சார்ந்து தாங்க இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த காஷ்மீர் ஃபெவரோலா கோழி இனங்கள் மட்டும் அதோட டிஎன்ஏவோட முற்றிலுமாக வேறுபட்டிருக்குன்னு சொல்லலாம். அதனால் காஷ்மீர் ஃபெவரோலா இனங்களானது ஒரு யூனிக்கான ஒரு இனங்கள்னு சொல்லலாங்க. இந்த இனங்களை பொறுத்த வரைக்கும் இந்த இனங்களுடைய வண்ணங்கள் 4 வகையான வண்ணங்கள் கலந்து தாங்க இருக்கும். வெள்ளை, கருப்பு, சிவப்பு, பழுப்பு ஆகிய 4 வண்ணங்கள் பார்த்தீங்கன்னா கலந்து தாங்க இந்த கோழி இனங்களாக இருக்கட்டும் சேவலை இனங்களாக இருக்கட்டும் இருக்குவாங்க. இந்த இனங்களை பொறுத்த வரைக்கும் ஒற்றை கொண்டை அமைப்பு கொண்ட இனங்களும் இருக்குது. அதே போல் இந்த பட்டாணி கொண்டைன்னு, அதாவது ஆங்கிலத்தில் சொல்லணும்னா பீ ஹோம்ப்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கொண்டை அமைப்பு கொண்ட கோழி இனங்களும் இருக்குங்க. இதோட கால்கள் பார்த்தீங்கன்னா நடுத்தர உயர கால்களை கொண்டதாக இருக்கும். மஞ்சள் நிறமாக இருக்குங்க. இந்த இனங்களோட சேவல்கள் பார்த்தீங்கன்னா எந்த லெவலுக்கு அதிகபட்ச வெயிட் எட்டோன்னு பார்ப்போங்க. சேவலோட எடை அதிகபட்சம் 1.8லேருந்து 2.25 கிலோ வரைக்கும் அதிகபட்ச வெயிட்டை எட்டக்கூடிய தன்மை கொண்டதுங்க. இதே கோழிகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1.4லேருந்து 1.66 கிலோ வரைக்கும் அதிகபட்ச வெயிட் எட்டோங்க. இந்த இனங்களோட முட்டைகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம சாதாரண நாட்டுக்கோழி முட்டைகள் போலயே பழுப்பு நிறமாக தாங்க இருக்கும். 210 நாளில் முட்டையிட ஆரம்பிக்குங்க. வருஷத்துக்கு 60லேருந்து 70 முட்டைகள் வரைக்கும் தரும். முட்டைகளோட வெயிட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 32 கிராம்லேருந்து 48 கிராமுக்குள்ளே வருவாங்க. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போல் காணொலிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம தமிழ் வேளாண்மை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.